அவர் குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டார்கள்னு அவரே ஒத்துக்கிறார் மசூத் அசார். இந்த அரசாங்கம் அவர் குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி மேனி 14 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் நம் எல்லையிலே தாக்கியது, ஆனால் பாகிஸ்தான் நெஞ்சிலை மிதித்தது பாரதம். பாகிஸ்தான் வாஸ் பெக்கிங் பிஃபோர் அஸ். எங்கள் முன்பாக மண்டியிட்டு பிச்சை எடுத்தார்கள். நாங்கள் நிறுத்திடுறோம், நீங்கள் இனிமேல் அடிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்குறிகள், நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது மோடியின் பலவீனத்தை காட்டுது. இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதே தன் கடமையாக வச்சிருக்கின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள், இது நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். நம்முடைய சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தார்கள். ஆகவே அந்த பேரில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை மாண்புமிகு பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் எடுத்தது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 6ஆம் தேதி இரவு அல்லது 7 காலையில் நடந்த நிகழ்ச்சி வெறும் 25 நிமிடம், 1:05 1:30 வரை. அதில் பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளை நாம் தொடரலை, அதே மாதிரி பாகிஸ்தான் பொதுமக்களை நாம் தொடரலை. 9 இடங்கள் பயங்கரவாத முகாம்களை தான் இந்திய இராணுவம் தாக்கியது. அதில் அவர்களோட ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குது. காரணம், பகவால்பூரில் பேர் என்ன, மசூத் அசார், அவர் குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டார்கள்னு அவரே ஒத்துக்கிறார் மசூத் அசார். இந்த அரசாங்கம் அவர் குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி மேனி 14 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃப் கொடுத்த பணமெல்லாம் அதுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன்னா, அதே மாதிரி லஷ்கர்-இ தொய்பாவின் தலைமையகம் இதெல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் நாம் பொறுப்போடு பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாத்திரம் நடவடிக்கை எடுக்கும் பொழுது, தக் நேஷன் லைக் பாகிஸ்தான் அவர்கள் காஷ்மீரில் பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தி 16 பேர் இறந்து போனார்கள். அதனால் இந்திய அரசாங்கம் நாம் இந்த இது ஹோல் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹீரோ யாருன்னா ஆகாஷும் பிரம்மாஸும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிஜிட்டல் இந்தியா எப்படி பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுங்கிறது. நாம் பாகிஸ்தானுக்குள்ளே போகாமலே பிரதமர் தேசத்துக்கு உரையாற்றும் பொழுது சரியாக சொன்னார், பாகிஸ்தான் நம் எல்லையிலே தாக்கியது, ஆனால் பாகிஸ்தான் நெஞ்சிலை மிதித்தது பாரதம். உள்ளுக்குள்ளே போய் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் உள்ளே போய், அதுலேயும் குறிப்பாக 10ஆம் தேதி காலையில் மிகப்பெரிய விமான தளங்கள் 4 உட்பட 11 தளங்கள் ஒரே நாளில் தரைமட்டமாக்கப்பட்ட காரணத்தால் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அவர் நாட்டு மக்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது தெளிவாக என்ன சொல்லியிருக்கார், பாகிஸ்தான் வாஸ் பெக்கிங் பிஃபோர் அஸ். எங்கள் முன்பாக மண்டியிட்டு பிச்சை எடுத்தார்கள், நாங்கள் நிறுத்திடுறோம், நீங்கள் இனிமேல் அடிக்காதீங்க. அதனால தான் நாம் சீஸ் ஃபயர் அவங்க கேட்டாங்க, இல்லை நம்ம டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் சொன்ன மாதிரியா அவங்க மண்டியிட்டாங்க, அதனால் சரின்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த உண்மைகள் பூரா உலக நாடுகளுக்கு, அது முக்கியமாக பாரத நாட்டின் நேச நாடுகள் ஒரு 30-35 நாடுகளுக்கு நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்பி இந்தியாவினுடைய என்னென்ன நடந்ததுங்கிறது நம் தரப்பு விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நாம் அதில் 34-35 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சி, திமுக உட்பட, அவங்க சகோதரி கனிமொழியை பாரத நாட்டு தரப்பை, அது நேற்றுக்கே நம்ம மிஸ்ரி அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத சொல்லியிருக்கார். ஆனால் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்குறிகள்,
நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் இது மோடியின் பலவீனத்தை காட்டுது அப்படின்னு பேசக்கூடிய அடிமுட்டாள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன? 72ல் அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி காந்தி அவர்கள் இந்த மாதிரி குழுவை அனுப்பிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஐநா சபையில் காஷ்மீர் குறித்து விவாதம் வருது. அப்போ அதுக்கு தலைமையேற்று சென்றது யார்? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாய் கிட்ட தான் சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதை வாஜ்பாய் அவர்களும் ஏற்றார்கள். சரியான முறையில் சர்வதேச அளவில் ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளங்கிறது இட்ஸ் பைலேட்ரல் இஷ்யூ, இட்ஸ் நாட் அன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா நீங்கள் யூஎன் சார்ட்டர்லேயே ஜெனீவா ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து இருக்குது. ஒரு நாட்டை நாம் அடிக்க போகிறோம்னா அவங்கள அடிக்க போகிறோம்டான்னு சொல்லிவிட்டு அடிக்க சொல்லியிருக்கு. சொல்லாமல் அடிச்சுட்டு ஓடி போகிறது பாகிஸ்தான் கல்ச்சர். அதை நம்ம பஹல்காமில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஆனால் இதை நான் இப்போ அடிக்கிறேங்கிறத சொல்லியிருக்குன்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன உடனே ஒரு பொறுப்பற்ற எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம், ராகுல் காந்தி போன்று தேசப்பற்று இல்லாத, அங்கே கொஞ்சம் யார் பேசணும் இல்லாத, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதே தன் கடமையாக வச்சிருக்கின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள், இது நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார், ஐ நாட் ஒன்லி அப்போஸ் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி அப்போஸ் ஆர்எஸ்எஸ், ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட். அவர் ஐ ஃபைட் இண்டியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்திய அரசாங்கத்தை யார் வேணால் எதிர்க்கலாம், எதிர்கட்சி எதிர்க்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன? இந்த தேசத்தை நான் எதிர்க்கிறேன், ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட். அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு ராகுல் காந்தி, நம்ம விமானங்கள் எவ்வளவு அழிக்கப்பட்டது, சரி நம்ம விமானம் வீழ்த்தப்பட்டிருந்தால் அது யார் உடனே சொல்லுவாங்க? பாகிஸ்தானே சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் விமானங்கள் எதுவும் அழிக்கவில்லைன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்க முடியுமா? அடித்தவங்க சொல்லணும்ல, அது எங்கேயுமே நடக்கலை. ஏன்னா இந்த முறை நாம் இது போரில் ஜஸ்ட் எ கான்ஃப்ளிக்ட், அதன் மூலமாகவே இந்த உலகத்திற்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பை கொண்டது பாரத நாடு. ஏன்னா சீனாவிடமிருந்து வாங்கிய JF-17 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரியாக P-16 அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருந்தது, அது அழிக்கப்பட்டிருக்கு. அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த கிரானா ஹில்லில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குறாரு DGM ஓட்ட, நீங்கள் பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்கின் வாயிலேயே நீங்கள் அடிச்சுட்டீங்களாமே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, அந்த இடத்துல தான் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லியிருக்க தகவலுக்கு நன்றின்னு. ஆகவே அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மண்டிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் உங்கள் பாலிட்டிக்ஸ் அரசாங்கத்தின் அணுகுமுறை பாருங்கள், எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அது காங்கிரஸ் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு நாம் வெளிநாடுகளுக்கு, நம்ம நட்பு நாடுகள், அண்டை நாடுகள், முக்கியமான நாடுகளுக்கு ஒரு யுனைட்டட் ஃபேஸ் நாம் ப்ரெசண்ட் பண்ணோம்னு ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஒரு நபர் ராகுல் காந்தியினுடைய இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் இந்த உண்மையை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக நாம் மூவர்ண கொடி யாத்திரை, அது பூத்து லெவலில் 10 பேர் போங்க, 20 பேர் போங்க, வீடு வீடாக போய் இந்த செய்தியை நாம் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் பிரதானமாக இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு ஜூன்
22ஆம் தேதி மதுரையிலே நடைபெறுகிறது. ஆகவே அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எந்த மாதிரியாக நாம் செயல்பட வேண்டும், இதுவரை என்னென்ன தயாரிப்புகள் ஆகியிருக்கிறது என்பது பற்றி இங்கே கட்சியின் நிர்வாகிகளோடு கலந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். காரணம், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுற அளவுக்கு ஒரு அகம்பாவம், ஆணவம், அழும்பு இருக்கிற தீய சக்திகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. 2000 ஆண்டுகள் பழமை மிக்க முருகப்பெருமானின் கோவிலை அபகரிக்கின்ற, அந்த மலையை அபகரிக்கின்ற சக்திகள் நாம் கண்ணால் பார்த்தோம். அதனால் இந்த முறை முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணியின் தலைமையிலே நடைபெறுகிறது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு ஹிந்து அமைப்புகள் ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக நான் வந்திருக்கேன். நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கல.